ஒரு ராஜா நான் என் இஷ்டப்படி தான் செய்வேன், அவர் என்ன செய்யவில்லை. 26 வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை யுத்தம் செய்வதற்கு எல்லா ஆயுதங்களோட யுத்தம் செய்கிற யுத்த வீரர்களை நிறுத்தணும். ஆனால் நம்ம ராஜா என்ன பண்ணுறாரு? யுத்தம் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் நமக்கு யுத்தம் செய்வார், நமக்கு கலக்கம் கிடையாது, நமக்கு பயம் கிடையாதுன்னு சொல்லி பாடகரை நிறுத்தி எல்லாரும் என்ன பண்ணாங்களா? பாடி துதி செய்தாங்க. செய்த உடனே என்ன செஞ்சாங்க? மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார் ஒருவருக்கொருவர் யுத்தம் பண்ணி சண்டை போட்டு எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? எல்லாரும் அடுத்த வசனத்தில் பாருங்க, அவர் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார். கடைசி அர்த்தம், யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை யூதா மனுஷர்லாம் பார்க்க வராங்க. யோசபாத் ராஜாவுடைய ஜனங்கள் பார்க்க வரும்.